இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் டைம் அண்ட் ஒர்க்கில் 13th சம். டைமில் 48 வினாடிகள், 72 வினாடிகள், 108 வினாடிகளுக்கு பிறகு 3 வெவ்வேறு சாலை குறுக்குவெட்டுகளில் போக்குவரத்து விளக்குகள் மாறுகின்றன. காலை 7 மணிக்கு அவை ஒரே நேரத்தில் மாறினால் எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 சாலை இருக்குது. ஃபஸ்ட்டு சாலை, செகண்ட் சாலை, தேர்டு சாலை. இதில் ஃபஸ்ட்டு சாலையில் ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலருக்கு மாறுறதுக்கு 48 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அதே மாதிரி ரெண்டாவது சாலையில் 72 செகண்ட்ஸ் எடுத்துக்கிது. மூணாவது சாலையில் 108 செகண்ட்ஸ் எடுத்துக்கிற பட்சத்தில் காலையில் 7 மணிக்கு 3 ஒரே நேரத்தில் ஒரு கலர்லேருந்து இன்னொரு நேரத்துக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மீண்டும் எந்த நேரத்தில் அதே கலருக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 48, 72, 108க்கு ஃபஸ்ட்டு 2ஆல் போட்டோம்னா 2 4 4 2 8 3 2 6 6 2 12 5 2 10 4 2 8 2ஆல் போட்டோம்னா 1 2 2 2 4 1 2 8 2 16 2 4 7 2 14. இதை மறுபடியும் 3ஆல் போட்டோம்னா 4 3 12 6 3 18 9 3 27. இதை 2ஆலையும் போடலாம். ஹச்சிசிஎஃபாக இருந்தால் இதோட நின்று போயிடும். எல்சிஎம்மாக இருக்கிறதுனால நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது 2க்கும் 3ஆலையும் போடலாம், இது 2க்கு 2ஆலையும் போடலாம். எப்படி போட்டாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஃபஸ்ட் நம்ம இதில் 3ஆல் போட்டோம் அப்படின்னா 4 அப்படியே வந்துடுது. 2 3 6 3 9. இதை மறுபடியும் 2ஆல் போடுறப்ப 2 4 1 இந்த 3ம் அப்படியே வரும். இப்போ மறுபடியும் இதை 3ஆல் போடுறப்ப இந்த 2 அப்படியே வரும். இன்ட்டு 2, 1, 2, 1, 1 வரும். இங்கே ஒரு 2 இருக்குது. மறுபடியும் 2ஆல் போடுறப்ப 2 வரும். அப்போ 2 3 6 6 2 12. இதில் 4 3 12 12 12 144 தெரியும். 144 இங்கே நடுவில் ஒரு 3 இருக்குது. 3ஆல் போட்டோம்னா 4 3 12 மீதி 1 4 3 12 13 மீதி 1 432. ஸோ எல்சிஎம் 432 வருது. அந்த 433 செகண்ட்ஸு, அதாவது 433 செகண்ட்ஸுக்கு அடுத்தது ஒரே நேரத்தில் மாறும். இங்கே செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் மணியில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது செகண்ட்ஸாக மாற்றுறதுக்காக டிவைடட் பை 60 அப்படின்னு போட்டுக்கிறோம். போடுறப்ப டிவைடட் பை 60 போட்டோம் அப்படின்னா 432 60ஆல் வகுக்கிறப்ப 7 7 × 6 42 வரும். அப்போ 7 7 × 60 420. மீதி 12 வரும். 7 12 7 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ். ஏன்னா இங்கே செகண்ட்ஸுக்கு மினிட்ஸாக மட்டும்தான் மாற்றுறதுக்கு ஒரே ஒரு 60 போட்டுக்கிறோம். ஹவர்ஸாக மாற்றணும் அப்படின்னா இன்னொரு 60 போடணும். ஆனால் நமக்கு தேவையில்லை, மினிட்ஸில் தான் வரும். ஹவர்ஸாக மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரே செகண்ட்ஸில் போட்டோம் அப்படின்னா 67 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ். ஆல்ரெடி 7 மணிக்கு ஒரே நேரத்தில் வந்தது அப்படின்னா அடுத்தது 7 மணி 7 நிமிடம் 12 செகண்ட்ஸில் ஒரே நேரத்தில் மாறும். நெக்ஸ்ட்டு 14th சம். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். அதே மாதிரி தான் 4 அலைபேசி இருக்குது. இது 15 செகண்ட்ஸுக்கு ஒருக்கா ஒலிக்குது, இது 20 செகண்ட்ஸுக்கு ஒருக்கா ஒலிக்குது, இது 25 செகண்ட்ஸுக்கு ஒருக்கா, 30 செகண்ட்ஸுக்கு ஒருக்கா ஒலிக்குது. 3ம் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒலிக்கிற டைம் காலையில் 5 மணின்னு கொடுத்துருக்காங்க. காலையில் 5 மணிக்கு ஒரே நேரத்தில் ஒலிச்சதுன்னா மீதி எத்தனை மணிக்கு ஒரே நேரத்தில் குடிக்கும். அதே மாதிரி தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோன்னு. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப 5 3 5 4 5 20 5 25 6 5 30. இதை நம்ம இப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா சரி, இதுக்கு மேலே நம்ம காமன் நம்பர் வராதுன்னு விட்டு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அது ஆன்சர் தப்பாக தான் வரும். இது 2 3ஆல் வரும், இது 2 போட்டால் 2ஆல் வரும். நம்ம ஏதோ 1ஆல் போடுறோம். ஃபஸ்ட்டு 3ஆல் போட்டோம்னா 1 3 3 4 5 2 3 6. இது 2ஆல் போட்டோம் அப்படின்னா 1 இங்கே இருக்குது, 2 2 4 5 இங்கே 1 ஆயிடுது. இதை மறுபடியும் 2ஆலையும் போடலாம், 5ஆலையும் போடலாம். 5ஆல் கடைசியில் 1 வர்ற வரைக்கும் போடுறோம். இங்கே 2 5 இருக்குது, போட்டால் 2 5 வரும். அப்போ மல்டிபிள் பண்ணுறப்ப 5 × 3 × 2 × 2 × 5 I 3 5 I 2 10 5 2 20.
20 × 15 அப்போ ஈர்ப்பாஞ்சு 30 300 ஆன்சர் வந்து 300 வருது. 300 டிவைடட் பை செகண்ட்ஸாக மாற்றுறதுக்காக மினிட்ஸில் இங்கே வந்து கொடுத்துருக்கிறதே நமக்கு வந்து நிமிடங்களில் தான் கொடுத்துருக்காங்க, வினாடிகளில் கொடுக்கல, நிமிடங்களில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு 60ஆல் போட்டால் போது ஒரு 6 6 30. அப்போ 5 hours ஆல்ரெடி காலையில் 5 மணிக்கு ஒடிக்கும், மறுபடியும் 5 மணி சேர்த்துனோம் அப்படின்னா 10 hours. 10 ஹவர்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். இதே இங்கே ஃபஸ்ட்டு சம்மில் வந்து செகண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க, அதாவது நிமிடங்கள் வினாடிகள்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து இங்கே ஒரு 60ஆல் டிவைட் பண்ணுறதுனால மினிட்ஸாக மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இதே வந்து இங்கே நிமிடங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து ஒரு 60ஆல் நம்ம டிவைட் பண்ணுறப்ப வந்து அது ஹவர்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து 15th சம். வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்று முறையை 10, 15, 20 நிமிடங்களில் சுற்ற முடிக்கின்றனர். வில்சன் 15 செகண்ட்ஸில் ஒரு சுற்ற முடிக்கிறார், 10 செகண்ட்ஸில். மதன் 15 செகண்ட்ஸில் ஒரு சுற்ற முடிக்கிறார். அப்படி குணா வந்து 20 செகண்ட்ஸில் வந்து ஒரு சுற்ற முடிக்கிறாங்க. அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்குறாங்க. காலையில் 7 மணிக்கு 2 பேரும் ஒன்றாக சுற்ற தொடங்கினார்களா? அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளிக்கு ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுவும் அதே மாதிரி தான். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து 2 10 3 5 4, மறுபடியும் 2ஆல் போட்டோம் அப்படின்னா 1 2 3 2, அப்போ 3 2 6 6 2 12 I 12 60. 60 தான் வந்து ஆன்சரு. 60 நிமிஷத்தில் வந்து ஒன்றாக சந்திப்பாங்க. இங்கே வந்து நிமிடங்களில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டிவைடட் பை 60 போட்டோம்னா 1 hour. 7 மணிக்கு சந்திச்சாங்கன்னா +1 போட்டோம்னா 8 மணிக்கு வந்து மீறி வந்து 1 மணி நேரம் கழித்து வந்து ஒன்றாக சந்திப்பார்கள். நெக்ஸ்ட்டு 16th சம் வந்து அதிலிருந்து டிஃப்ரெண்ட்டானது. முழுவதும் நிரப்பப்பட்ட 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு. இது வந்து ஒன்றாக கேட்கல, இது வந்து அதிகபட்ச கொள்ளளவு. அதிகபட்சம் அப்படின்னு வந்து நம்ம கேட்டாவே நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கக்கூடாது, HCF கண்டுபிடிக்கணும். 80 100 120க்கு வந்து HCF போட்டோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 10ஆல் போட்டோம்னா 8 10 12, 2ஆல் போட்டோம்னா 4 2 8 I 2 10 6 2 12. மறுபடியும் வந்து இதை 2ஆல் போடலாம். எல்சிஎம்மாக இருந்தது அப்படின்னா இதை 2ஆல் போடலாம், ஏன்னா இங்கே நடுவில் 5 இருக்குது. எல்சிஎம்மில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது HCF. அப்போ இது ரெண்டும் தான் காமன் ஃபேக்டர். அப்போ 10 × 2 20 லிட்டர். அப்போ எந்த அதிகபட்ச கொள்ளளவு வந்து 20 லிட்டர்.